எசேக்கியேல் 29:21. அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த தாராளமாய் பேசும் வாய் என்பது உளர்றதில்லை, உளறுவது, பிதற்றுவது, லூஸ் டாக் பண்ணுவதில்லை, டங் ஸ்லிப் ஆகிறது இல்லை. இது விடுதலையோடு பேசுறது, பேச வேண்டியதை பயம் இல்லாமல் விடுதலையாக பேசுறது, பேச்சு சுதந்திரம்னு சொல்லலாம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமீபத்தில் ஒரு மந்திரி கொஞ்சம் சர்ச்சைக்குரிய பேச்சு அவரை கட்சி பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க. அவர் டாக்டர் பட்டம் வாங்கினவர், கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர், ரொம்ப காலம் கட்சிக்கு உழைச்சிருக்கார். ரொம்ப பல வருஷங்கள், 30 வருஷத்துக்கு மேலே கட்சியில் இருந்து எம்எல்ஏவாக இருந்து மந்திரியாக இருந்து, ஏற்கனவே இதுக்கு முன்னால் பலமுறை மந்திரியாக இருந்திருக்காரு. ஆனால் அவர் சமீப காலமாக கொஞ்சம் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசி வரார். என்ன காரணமோ தெரியல. சமீபத்தில் அவர் பேசின பேச்சு பெண்களை அது அவமதிக்கிற மாதிரி ஆகிவிட்டது. ஒரு பெரிய சர்ச்சை, சொந்த கட்சிக்காரங்களே சர்ச்சை ஆக்கிட்டாங்க. கட்சியினுடைய உயர்ந்த பதவியை அவரை விட்டு பிடுங்கி விட்டார்கள். இல்லை, அவரை மந்திரி பதவியை விட்டு எடுக்கணும்னு சிலர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்டார், பகிரமாக மன்னிப்பு கேட்டார். அதனால் அந்த மாதிரி அர்த்தம் இல்லை, எதையும் பேசலான்ற மாதிரி இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா, எசேக்கியேலுடைய நிலைமை, எசேக்கியேல் 3:26 நான் உன் நாவை உன் மேல் வாயோடே ஒட்டி கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாக இராமல் ஊமையனாக இருப்பாய். அவர்கள் கலக வீட்டார். கடிந்து கொள்ள முடியாது, ஏன்னா அவங்க கலக வீட்டார். அதனால் நான் உன்னை ஊமையனாக வச்சுருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நானா உன் வாயை திறக்கும் போது தான் நீ பேச முடியும். நீயா நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, கடிந்து கொள்ள முடியாது, குறைகளை சுட்ட முடியாது. உன்னை ஊமையாக வச்சுருப்பேன். உன் நாக்கு வாயோடு ஒட்டிகிட்டு இருக்கோம். தேவைப்படும் போது தான் உன் நாக்கை நான் திறந்து விடுவேன். ஏன்னா அவங்க கலக விட்டார், பிரச்சனை பண்ணுவாங்க, கலகம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அதனால் நான் சொன்னதை மட்டும் சொன்னால் போதும். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. எசேக்கியேல் 2 3:26. ஆனால் 29-21 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன். அது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முழக்க பண்ணுவேன். கொம்பு இல்லாதப்பவே கலக வீட்டாரு சண்டை போடுவாங்க. கொம்பு இருந்தால் கொம்பாலே முட்டி தள்ளிடுவாங்க. ஒரு வாகனம், அது எந்த வாகனமோ, அதுவும் 2 சக்கர வாகனம், வாகனம் மட்டும் இல்லை, பாதசாரிகளும் கூட, ஒரு நாயோ எந்த மிருகமோ வழியில் வந்தால் அவங்களுக்கு அது கொஞ்சம் தொந்தரவு மட்டும் இல்லை, சில நேரங்களிலே அது ஆபத்து தான். ஒரு ஆடோ ஒரு நாயோ குறுக்க வந்துச்சுன்னா 2 சக்கர வண்டியில் கீழே விழுந்து அவங்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் கொம்பு உள்ள மாடுகள், சில நேரம் சாலையில் மாடுகள் வரும், கூர்மையான கொம்பு வச்சுருக்கும். மற்றவங்க சொல்லுவாங்க, சார் பக்கத்தில் போயிடாதீங்க, தள்ளியே நெல்லுங்க, தெரியாமல் கொம்பு போட்டுட்டா கூட ஆபத்து. கொம்பு உள்ள மாடை கண்டு அப்படியே எல்லாரும் ஒதுங்குவாங்க. கொம்பு இல்லாதப்பவே அவங்க கலக வீட்டார தான் இருந்தாங்க. எதுவும் உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது, குறைகளை சுட்ட முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், வாயை மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் சொல்லு, நீயா ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு வச்சுருந்தார். ஆனால் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொம்பு முளைச்சிட்டு, குதிரைக்கு சும்மாவா கொம்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா குதிரை எதற்கும் பயப்படாது, யாருக்கும் பயப்படாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கூட்டத்தை கலைப்பதற்கு குதிரையை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த குதிரைக்கு கொம்பு இருந்தால் எப்படி இருக்கும், அது ஆபத்து, எதிர வர்றவனுக்கு ஆபத்து. கொம்பு இல்லாதப்பவே இவன் கலகக்காரனாக இருந்தான், அவங்ககிட்ட ஒன்றும் பேச முடியாது. இப்போ கொம்பு முளைச்சிட்டு அவர்களுக்கு கொம்பு முளைக்க பண்ணுவேன். ஐயோ, கொம்பு இல்லாதப்ப இவ்வளோ ஆட்டம் ஆடினாலே, அவனால் எல்லாத்தையும் சண்டை போடுவானே, கொம்பு முளைச்சா எல்லாரையும் குத்தி குடலை உருவிடுவானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு கொம்பு முளைச்சாலும் கூட
அவன் இப்போ கலக விட்டார் கிடையாது, அது மறைமுகமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீ தாராளமாக பேசலாம், நீ பண்ணது தப்புன்னு சொல்லலாம், இன்னென்ன குறை உங்ககிட்ட இருக்குன்னு சுட்டி காட்டலாம். தாராளமாய் பேசும் வாய். முதல்ல இருந்த நிலைமை கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் சொல்லணும், வேற எதுவும் ஒரு புள்ளி கூட சேர்க்க முடியாது, ஒரு கமா கூட. பெரிய கலகம் வந்துடும். அப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க. இப்போ கொம்பு முளைச்சா கூட பேச வேண்டியதை பேசலாம், தாராளமாய் பேசலாம். ஆகவே எப்போது நமக்கு கொம்பு முளைக்க பண்ணுகிறார், அந்த ஒரு பாடத்தையும் அங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். அவங்க கலக வீட்டாரா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு கொம்பு முளைக்கல. எப்போ அவங்க கலகம் செய்யறதை நிறுத்திட்டு யாராவது தன்னை கடிந்து கொண்டால் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்துக்கு வந்தாங்களோ, யாராவது தன் குறைகளை சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்கிற சகிக்கிற பக்குவம் வந்துச்சோ, அப்பதான் அவங்களுக்கு கொம்பு முளைச்சது. நாம் தாராளமாய் பேசுகிற ஒரு காலம் வரும். இப்போ நம்ம எதுவும் பேச முடியல, சிலதெல்லாம் பேச முடியாது, சிலர்கிட்ட எதுவுமே பேச முடியாது, விழுந்து அப்படியே கடிச்சிருவாங்க. சிலர்கிட்ட தவறுகளை சுட்டி காட்ட முடியாது, கடிந்து கொள்ள முடியாது. சில சபைகளில் பாஸ்டர்மாரு ஊழியக்காரங்க எதையும் சொல்ல முடியாது. அதனால வெறும் ஆசீர்வாதம் தான் பேச முடியும். ஏதாவது சொல்லிட்டா, நீ என்ன வச்சுதான் என்னதான் பேசுனீங்க, என்னதான் மனசுல வச்சு நீங்க என்ன கரம் வச்சு என்ன குத்துனீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதனால ஆனால் தாராளமாய் பேசுகிற ஒரு காலத்தை ஆண்டவர் தருகிறார். அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருப்போமானால் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். நாம் பேச வேண்டியதை தைரியமா தாராளமாய் பேசுவதற்கு ஒரு காலம் நிச்சயமாக வரும். நமக்கு கொம்பு முளைக்கும் காலமும் வரும், தாராளமாய் பேசக்கூடிய காலமும் வரும். இப்படியே இருந்து விட போவதில்லை. ஆமென்.